நண்பர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:20. தற்பொழுது கட்டாரிலே அரபு உச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்தும் எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் மட்டும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, இஸ்ரேலை இப்படியே விட்டுவிட்டால் அரபு ராஜ்யமே அழிந்துவிடும், அரபு ராஜ்யத்துக்கு எதிராகவே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் என்று ஈரான் தொடர்ச்சியாக குமுறி கொண்டிருக்கிறது. ஆகவே அரபுகள் என்ன முடிவை எடுக்கப் போகின்றார்கள் என்று நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில மணித்தியாலங்களில் அதனுடைய முழுமையான விவரங்கள் தெரிய வரும். அப்பொழுது நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதற்கிடையில் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த ஏப்ரஹாம் உடன்படிக்கை இருக்குதானே, ஆபிரகாம் உடன்படிக்கை என்பது இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், UAE, பஹ்ரைன், மொரோக்கோ, சூடான் போன்ற சில அரபு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் என்று பார்க்கப்பட்டது. இது டொனால்ட் ட்ரம்ப் தனக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாகவே இந்த ஒப்பந்தத்தை போட்டார். எல்லா இடங்களிலும் முழுமையாக அமெரிக்க தளங்களை நிறுவிவிட்டு, அமெரிக்க ராணுவ தளங்கள், அமெரிக்க விமானப்படை தளங்களை நிறுவிவிட்டு, அரபு நாடுகளை இறுக்கிவிட்டு இஸ்ரேலுக்கும் தனக்கும் சாதகமான ஒரு உடன்படிக்கையாக அப்ரஹாம் அக்கோட்டை அவர் செய்திருந்தார். இந்த அப்ரஹாம் உடன்படிக்கை என்பது தற்பொழுது நீக்கப்பட வேண்டும் என்று ஈரானும் அரபு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன. ஏனெனில் ஆபிரகாம் உடன்படிக்கையின் மூலம் இஸ்ரேல் தான் பயன்படுகிறதே தவிர முழுமையாக அரபு நாடுகள் பயன்படவில்லை. அரபு நாடுகளை அடிமையாக வைத்திருப்பதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் இந்த ஆபிரகாம் உடன்படிக்கை என்பது. ஆகவே இதை பற்றி கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே இருந்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் இஸ்ரேலை இந்த நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய முரண்பாடு இருந்து வந்தது. தூதரக உறவுகள் இல்லை, வியாபாரம் இல்லை, எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்திருந்தார்கள். ரகசியமாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஆகவே இதனை உலகளாவிய ரீதியிலே பரந்த அளவில் இதனை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் தெரிய வேண்டும், அரபு நாடுகளும் இஸ்ரேலும் ஒற்றுமையாக இருக்கின்றன என்ற விடயத்தை தெரிவிக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்திய ஒரு சூசகமான நடவடிக்கை தான் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம். ஆகவே இந்த ஒப்பந்தங்கள் இஸ்ரேலை இந்தந்த நாடுகள் அங்கீகரித்து முறையான தூதரக உறவுகளை ஏற்படுத்த வழிவகுத்தன என்று நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் ஒப்பந்தங்களின் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், மொரோக்கோ, சூடான் போன்ற அரபு நாடுகள் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்தன. ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு எதிரியாக இருந்தது. இந்த நாடுகள் இஸ்ரேலுடனான முறையான தூதரக உறவுகளையும் நிறுவிக் கொண்டன. டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறை வந்த பொழுது இந்த ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். அவர் இந்த அரபு நாடுகளை வசீகரித்து இந்த ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினார். இஸ்ரேலை இந்த அரபு நாடுகள் அங்கீகரித்தன. மத்திய கிழக்கில் பல தசாப்தங்களாக இருந்த உறவு முறைகளில் பெரும் மாற்றத்தை இந்த பின்னணி ஏற்படுத்தியது. இந்த ஒப்பந்தத்திற்கு ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் என்று பெயரிட்டார்கள். இது யூத, கிறிஸ்தவ, இஸ்லாமிய மதங்களின் வரலாற்றில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற நபியோடு இருந்த உறவை நினைவுபடுத்துகிறது. பல அரபு நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரிப்பது என்பது மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நிலவி வந்த ஒரு விதமான ஏகாந்தத்தை உடைத்து புதிய அரசியல் உறவுகளுக்கு ட்ரம்ப் வழிவகுத்தார். இந்த ஒப்பந்தங்களுக்கு பிறகு இஸ்ரேல் மற்றும் இந்த அரபு நாடுகளுக்கு இடையே பொருளாதார, அரசியல், பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரித்தது. இப்பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. ஆகவே இவர்கள் யாரும் சண்டை பிடித்துக் கொள்ளக்கூடாது. நிர்வாக ரீதியாக ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக இஸ்ரேலுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் இது. இதுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது இப்பொழுது உடைந்து விட்டது. எனவே இந்த அப்ரஹாம் அக்கோர்ட் நீக்கப்படுமா? நீக்கப்பட்டால் இஸ்ரேலுக்கும் இந்த அரபு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு நிச்சயமாக துண்டிக்கப்படும். அதாவது பொருளாதார, அரசியல், பாதுகாப்பு தொடர்பு நிச்சயமாக துண்டிக்கப்படும். ஆகவே இதனை பாதுகாக்க வேண்டும் என்று ட்ரம்ப் இப்பொழுது துடித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அப்ரஹாம் அக்கோர்ட்டை உடைத்து விட்டால் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான இந்த உறவு துண்டிக்கப்படும். மத்திய கிழக்கில் பல காலமாக, தசாப்த காலமாக நிலவிய நிலையற்ற தன்மையை குறைத்து ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு வழியாகவே இந்த ஆபிரகாம் அக்கோர்ட் கருதப்பட்டது. இது பலருக்கு தெரியும், அநேகமானவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தங்கள் தொடர்ச்சியாக செய்திகளில் இருப்பவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2020 அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவு அமைச்சர்கள் இணைந்து இந்த ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார்கள். பலதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் 1979 எகிப்து மற்றும்
1994 ஜோர்தானுக்கு பிறகு இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்கிய முதல் அரபு நாடுகளாக அவை இருந்தன. அதன் பின்னர் 5 ஆண்டுகளில் பிராந்தியத்தில் உள்ள குடிமக்கள் மற்றும் சர்வதேச நிபுணர்களிடையே ஏற்பட்ட ஒரு ஆரம்ப ஆச்சரியம் என்னென்றால், இஸ்ரேலுடனான அரபு நாடுகளின் இந்த பரிவர்த்தனை ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா அங்கீகாரத்தை மாற்றுவதற்கான ஒரு அறிகுறியாகவே இது பார்க்கப்பட்டது. ஆனால் நீடித்த இஸ்ரேலிய இராணுவவாதம், குறைந்து வரும் இந்த உலகளாவிய மேலாதிக்கத்தின் பொழுது வாஷிங்டன் பிரதிநிதிகளை நம்பி இருப்பதை எடுத்து காட்டும் ஒரு ஏற்பாட்டு, வாஷிங்டனை நம்பி இருக்கணும், இஸ்ரேலையும் நம்பி இருக்கணும் என்கின்ற ஒரு ஏற்பாட்டை சூசகமாக இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் ஏற்படுத்தி இருக்கிறது. அது திட்டமிட்டு கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அரபுகளுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் என்று தற்பொழுது இஸ்லாமிய நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. ஆங்கில மற்றும் அரபு ஊடகங்களிலே, விக்கிலீக்ஸ் போன்ற ஊடகங்களிலே முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வளைகுடா நாடுகள் இஸ்ரேல் மற்றும் இயல்பாக்கத்தின் வரம்புகள் பல விரக்திகள் மற்றும் முரண்பாடுகள் இருந்த போதிலும் அதற்கு பிறகு இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்திற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் அதற்குள் ஒரு ஒற்றுமை சமாதானம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். அதனை பெஞ்சமின் நெதன்யாகு உடைத்து வீசிவிட்டார். ஆகவே அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு இஸ்ரேலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையான அறிக்கை வந்ததன் பிறகுதான் தெரியும். அரபு இந்த நாடுகளுடைய உச்சி மாநாடு முடிந்ததன் பின்பு கூட்டறிக்கை அவர்கள் வெளியிடுவார்கள். அதில் என்ன சொல்ல போகின்றார்கள் என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி முஸ்லிம் நாடுகளை இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வலியுறுத்தி இருக்கிறார். இருப்பினும் உச்சி மாநாட்டின் நடவடிக்கைகளில் அவ்வளவு தூரம் செல்லுமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். கத்தாரிலே அரபு மற்றும் முஸ்லிம் உலகம் முழுவதிலும் உள்ள வெளிநாட்டு பிரமுகர்கள் கத்தாரிலே கூடியிருக்கிறார்கள். மேலும் கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் அவர்கள் ஒரு தீர்க்கமான பதிலை வழங்குவார்கள் என்று இப்பொழுது நாங்களும் ஆய்வாளர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை முன்மொழியும் வரைவு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக பங்கேற்கும் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் தோஹாவிலே மூடிய கதவுகளுக்கு பின்னால் கூடி ஒரு நாள் கழித்து அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OACயின் அவசர உச்சி மாநாடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் 5 ஹமாஸ் உறுப்பினர்களும் ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரியும் கொல்லப்பட்டதன் பிறகு இஸ்ரேல் மீதான இந்த 2 ஆண்டுகால இனப்படுகொலை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் திட்டத்தை எடைபோட தோஹாவில் கூடியிருந்த ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவை காணவில்லை. தற்பொழுது எங்கு அவர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆகவே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரபு உச்சி மாநாடு இஸ்ரேலுக்கு என்ன செய்தியை வழங்க போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த காட்டுமிராண்டித்தனமான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்த சர்வதேச சமூகத்திலிருந்து சகோதர அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் மற்றும் நட்புறவு நாடுகளின் ஒற்றுமையை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று கத்தார் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் சொல்கின்றார், உச்சி மாநாடு ஒரு தெளிவான பாதையை, ஒரு வரைபடத்தை செயல்படுத்த வேண்டும் இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக என்று அவர் தெரிவிக்கின்றார். ஆகவே போகிற போக்கில் இவர்கள் வெறுமனே கூடி கலைய போகின்றார்களா அல்லது ஒரு முழுமையான முடிவு எடுக்க போகின்றார்களா என்பதுதான் இப்பொழுது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம். பெசஸ்கியன் சொல்கின்றார், இஸ்லாமிய நாடுகள் இந்த போலி ஆட்சி, அதாவது இஸ்ரேல் ஆட்சியுடனான உறவுகளை துண்டித்து ஒற்றுமையையும் அதனுடைய தனித்துவத்தையும் பராமரிக்க முடியும் என்று பெசஸ்கியன் தோஹாவுக்கு செல்வதற்கு முன்பு கூறியிருந்தார் ஈரான் ஜனாதிபதி. ஆகவே இன்று முடிவடைகின்ற உச்சி மாநாடு என்ன விஷயத்தை உலகத்திற்கு வழங்க போகிறது பொறுத்திருந்து நாம் பார்ப்போம். முழுமையான செய்திகள் வந்ததன் பின்பு நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நண்பர்களே.